வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ஸ்னேகா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ஸ்னேகா. பிறந்த தேதி 12/10/1981. உயரம் 163 சென்டிமீட்டர். இவங்க எல்லாத்துக்கும் ஸ்னேகா சொல்கிறத விட புன்னகை அரசின்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட ஸ்மைல் அழகாக இருக்கும். இவங்க தமிழ் நடிக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கில் தான் நடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க. அவங்களோட முதல் படம் விரும்புகிறேன். இந்த படத்து மூலயமா தான் இவங்க அறிமுகம் ஆகுறாங்க. இந்த படத்தில் பிரசாந்த் சார் கூட நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஆனந்தம் என்ற படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் 3வது மருமகளாக இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் இவங்களுக்கு பெரிய அளவு ஹிட்டு கொடுத்துருக்கு. இந்த படம் மூலியமாக தான் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸ்னேகா மேம் நடித்த ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த படத்தில் வர பாட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே பெரிய அளவு ஹிட்டு கொடுத்துருக்கு. இவங்க சூர்யா சார் கூட உன்னை நினைத்து என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கிறது ஹாப்பி நியூ இயர். அந்த சாங் இந்த படத்தில் நல்லாவே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. நல்லா அந்த பாட்டோட வரிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. புன்னகை தேசம் என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் 5 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பண்ணுறது தான் இந்த படமே. அந்த அளவுக்கு அவங்களோட பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே அந்த ஹெல்பிங் மைண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படம். பம்பல் கே சம்பதம் என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அப்பா சாருக்கு ஜோடியாக இருப்பாங்க. சீகரா என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சாரும் இருப்பாங்க. இந்த படத்தில் பாட்டு, டான்ஸு, விஜய் சாரோட நடிப்பாக இருக்கட்டும், வடிவேல் சாரோட காமெடி எல்லாமே பெரிய அளவில் ஹிட்டு. இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கேட்குறதுக்கு அதை விட அழகாக இருக்கும். கமல் சார் கூட வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடியாக இருக்கட்டும், அந்த படத்தில் வர பாட்டு 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு இந்த பாட்டாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் காமெடி இருக்கும். புதுப்பேட்டை என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷோட நடிப்பாக இருக்கட்டும், ஸ்னேகா மேம் நடிப்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். பள்ளிக்கூடம் இந்த படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு டீச்சராக நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ இது பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த லவ்வு எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். லாரன்ஸ் சார் கூட பாண்டி என்ற படத்தில் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு காமெடி இருக்கோ அந்த அளவுக்கு அழுகையும் இருக்கும். அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். சார் கூட சிலம்பாட்டம் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க 2 பேரும் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், பாட்டு, டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய தெலுங்கு மூவியில், கன்னட மூவியில் நடிக்க போயிட்டாங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.